குமரன் வந்து காவேரிக்கு கால் பண்ணி இந்த மாதிரி வந்து வெண்ணிலா அவங்களே போய் தவறான முடிவுக்கு போகல, இந்த மாதிரி வந்து பசுபதி தான் தள்ளி விட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே வந்து சொல்கிறாரு. அதை கேட்டு காவேரி அதிர்ச்சி, நீங்கள் என்ன மாமா சொல்கிறீங்க, இது எப்படி உங்களுக்கு தெரியும்னு இந்த மாதிரி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாரு. நான் போயிருந்தேன் நர்சிங் ஹோமுக்கு, அங்கே தான் வந்து பசுபதி வந்து மிரட்டி இருந்தார் வெண்ணிலாவோட மாமாவை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. அதை நான் வீடியோவும் எடுத்துட்டேன் காவேரி அப்படின்னு. மாமா உடனே எனக்கு அனுப்புங்க அப்படின்றாங்க. சரி சரி காவேரி நான் உடனே அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்ப போகும்போது கரெக்டாக வந்துடுறாரு பசுபதி. அப்படியே வந்து வண்டியை வந்து தள்ளி விட்டுடுறாரு. அப்போ கரெக்டாக போயிட்டு நம்ம குமரன் வந்து கீழே விழுந்துடுறாரு. அவரோட ஃபோனும் கீழே விழுந்துடுது. அதனால் குமரன் வந்து ஃபோன் எடுக்க ட்ரை பண்ணுறாரு. ஆனால் வந்து எடுக்க முடியாதபடி பசுபதி அவர் கையை பிடிச்சி அப்படியே காலை வச்சு அழுத்திடுறாரு. அடுத்து அந்த ஃபோனையும் வந்து அப்படியே வந்து உடச்சி போட்டுடுறாரு. இதுக்கப்புறம் உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது, நீ என்ன நினச்சாலும் நீ என்ன சொன்னாலும் போலீஸ் அதை நம்பாது, அதனால் இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யாமல் ஆக வேண்டிய வேலையை பார்த்துட்டு போயிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு செமையாக திட்டாரு. அந்த டைமில் வந்து டேய் பசுபதி உன்னை சும்மாவே விடமாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சண்டை போட வராரு நம்ம குமரன். உடனே வந்து அவர் வந்து இவர் அடிக்க 2 பேருமே வந்து பயங்கரமாக வந்து சண்டை போட்டுக்கிறாங்க. அந்த டைமில் கரெக்டாக அங்கே நிவின் வந்துடுறாரு. நிவின் வந்து பார்த்துட்டு விடப்பொறியே இல்லையா அண்ணன் அப்படி சொல்லிட்டு உனக்கு என்ன ஆச்சு, ஏன் அப்படி பண்ணுற அப்படி சொல்லிட்டு அவரும் வந்து தடுக்கிறாரு. அப்புறம் கூட்டுறதால பசுபதி என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லாமல் அங்கேருந்து தப்பிச்சு போயிடுறாரு. என்ன ஆச்சுண்ணே அப்படின்னு சொன்னோன்னே இந்த மாதிரிடா அப்படி சொல்லிட்டு நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து நிவின் கிட்ட குமரன் வந்து சொல்கிறாரு. அதிர்ச்சி அடைகிறாரு நிவின். நீ என்னென்ன சொல்கிற, இவ்வளோ நடந்திருக்கா? ஆமாம், அந்த பசுபதி தான் வெண்ணாவை பிடிச்சி தள்ளியிருக்கான், ஆனால் கடைசியில் விஜய் மேலே பழியை போட்டிருக்கான். விஜய் பாவம், இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே நான் வீடியோவாக எடுத்தேன், ஆனால் எடுத்தும் பிரயோஜனம் இல்லாமல் ஆயிடுச்சு அப்படின்னோடனே என்னென்ன நீ வீடியோ எடுத்தல, எடுத்தோன்னு நீ என்ன பண்ணியிருக்கணும், நேராக கிளம்பி வந்திருக்காம அவன் அந்த ஆளுக்கு சட்டையை போய் பிடிச்சி அந்த ஆள்கிட்ட எல்லாத்தையும் சொல்லி விட்ருக்க. அப்போ அந்த ஆள் வந்து பின்னாடி வரமாட்டான், என்ன பண்ணுவான், ஏன்னே இன்னமும் நீ இன்னோசென்ட்டாகவே இருக்க, எப்பனே நீ திருந்தவே போகிற அப்படின்னு. டே என்னடா என்ன திட்டுற, வேறு திட்டாமோன்னு என்ன பண்ணுவாங்க, ஏன் தான் இப்படி இருக்கியோ தெரில, வீடியோ எடுத்துகிட்டு நேராக வந்து கமுக்கமாக வராமல் அதை விட்டுட்டு நேராக அந்த ஆள்கிட்ட போயிட்டு பேசியிருக்க, அந்த ஆள் ஏற்கனவே மோசமானவன், நீ கண்டிப்பாக உங்ககிட்ட ஆதார் இருக்கிறதால இவ்வளோ பேசுகிறேன்னு சொல்லிட்டு அவன் பின்னாடியே வந்து அழகாக வந்து வீடியோவை இது பண்ணி போயிட்டான். சரிடா, இப்போ ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சிச்சுல நம்மளுக்கு, இவன் தான் இந்த விஷயத்தை பண்ணானே. ஆமாண்ணே, அது ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு. சரி காவேரிக்கிட்ட பேசினேன்ல, காவேரி ரொம்ப பயந்துருப்பாடா, முதல்ல ஃபோன் பண்ணி காவேரிக்கிட்ட ஒன்றும் நடக்கலன்னு சொல்லுடா அப்படின்னோடனே காவேரிக்கு கால் பண்ணுறாங்க. அங்கே என்ன நடக்குது நிவின், என்ன ஆச்சு மாமாவுக்கு, நான் ரொம்ப பயந்துட்டேன் அப்படின்னோடனே ஒன்றும் ஆவலை, அண்ணன் நல்லதாக இருக்காரு, நானும் இங்கே வந்ததால் பிரச்சனை இல்லை, நீ கவலைப்படாத காவேரி. ஆனால் என்ன, பசுபதி வந்து அண்ணனை தள்ளி விட்டதால அண்ணன் கீழே விழுந்துட்டாரு. ஐயோ மாமாவுக்கு என்ன ஆச்சு, ஒன்றும் ஆவலை, அங்கே யார்கிட்டையும் எதுவும் சொல்லாத, அப்புறம் உன் அக்கா பயந்துருவாங்க. ஆமாம் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்றாங்க. சரி இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னோடனே நாங்களாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் வரோம், நீ வந்து பதட்டப்படாமல் இரு காவேரி, சொன்னால் கேளுன்னொன்னே எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. சரி மாமா ஏதோ ஆதாரத்தை அனுப்புகிறேனாரு, அதுவா, நான் நேரில் வந்து சொல்கிறேன், அந்த ஆதாரத்தையும் பசுபதி அழிச்சிட்டு போயிட்டான். என்ன சொல்கிறேன், ஆமாம் அந்த ஆதாரத்தை காலை வச்சு மிச்சு ஃபோனையே நாசம் பண்ணிட்டு போயிட்டான் அப்படின்னு. இப்போ என்ன பண்ணுறது, கையில் கிடச்ச ஆதாரம் இப்படியுமே மிஸ் ஆகிடுச்சு, அதான் அண்ணனை திட்டிகிட்டு இருக்கேன், மாமாவை திட்டாதீங்க நிவின், பார்த்துக்கலாம் அப்படின்னோடனே சரி சரி ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த விஷயத்த முதல்ல நான் வந்து விஜய்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. நீங்களும் மாமாவும் வந்து கொஞ்சம் பத்திரமா வாங்க அப்படின்னு, நான் பார்த்துக்கிறேன் அண்ணனை அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்கிறாரு. இங்கே வந்து காவேரி வந்து ஃபோன் பண்ணுறாங்க விஜய்க்கு, ஃபோன் இப்போ எடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக வராங்க. உடனே வந்து என்ன காவேரி ரொம்ப நேரமாக ஃபோன் பண்ணி, ஐயோ ஒரு முக்கியமான விஷயங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னாச்சு காவேரி அப்படின்னு நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து காவேரி சொல்கிறாங்க. நான் அதை கேட்டு வந்து விஜய் அதிர்ச்சி அடைகிறேன். நீ என்ன சொல்கிற, நம்ம என்னங்க நினச்சிட்டு இருந்தோம், இந்த மாதிரி வெண்ணிலா தானே இப்படி பண்ணிக்கிட்டாங்க, தவறான முடிவு எடுத்தாங்கன்னு நினச்சிட்டு இருக்கோம், இதுக்கெல்லாம் காரணம் அந்த பசுபதிங்க, வெண்ணிலாவும் பசுபதியும் சண்டை போட்டிருக்காங்க, அப்போது வெண்ணிலாவை கீழே பிடிச்சி தள்ளி விட்டுருக்காரு பசுபதி, அதனால தான் வெண்ணிலாக்கு இவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, எல்லாத்துக்கும் காரணம் பசுபதி தான், ஆனால் வேணும்னே உங்களை மாட்ட விடுறதுக்காக அவங்க மாமா வச்சு சொல்ல விட்டுருக்காரு, இதுதாங்க நடந்த உண்மை, இது இப்போ தான் எனக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிடணும் அதிர்ச்சி அடைகிறாரு நம்ம விஜய்.